सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின் வெல்கம் டு நாளை துனியா. வருகிற 2025 ஆகஸ்ட் மாதம் நடக்கக்கூடிய தேர்வுக்கு வந்து மத்தியமாவில் வந்து ஃபஸ்ட் பேப்பரில் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஃபுல்லாக எல்லாமே போட்டிருக்கோம். எஸ்ஏவும் போன வீடியோஸில் வந்து 3rd ரோமனில் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி 11th ரோமனில் எஸ்ஏ இது ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் முழுமையாக வந்து 4 முழுமையாக கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ஸு முக்கியமாக அது வரும் பாருங்கள். किसी एक पार्ट का सारांश लिखिए. सारांश अपनी एसए மொத்தம் இதுக்கு மார்க் வந்து 15 மார்க்ஸுக்கு 4 எஸ்ஏ கொடுப்பாங்க. 4 வந்து இனி வந்து 1 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இது 4மே ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு டாக்டர் அப்துல் கலாம். டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி ஒரு முக்கியமான ஒரு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த எஸ்ஏவில் சொல்கிறேன். மீது ஃபுல்லாக முழுமையாக நீங்கள் வந்து படிச்சுக்குங்க. அப்துல் கலாம் உலகில் சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவராக கருதப்படுகிறார். இவர் இந்தியாவின் 16வது குடியரசுத் தலைவராக இருந்தார். இந்திய அரசு பத்மபூஷன், பாரத ரத்னா எண்ணற்ற விருதுகளை அளித்து இவரை கௌரவித்தது. செகண்டு மகாகவி சுப்பிரமணிய பாரதி. மகாகவி சுப்பிரமணிய பாரதி தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த தேசபக்தராக இருந்தவர். இவர் இளம் வயதிலேயே பல கவிதைகளை இயற்றியவர். எட்டயபுர மன்னர் பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். பெண்கள் எல்லா துறைகளிலும் பணி செய்ய வேண்டுமென்று விரும்பியவர். இவரை மகாகவி, தேசிய கவி என்று அழைக்கிறோம். இப்போ பாரதியை பற்றி ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். இது ஃபுல்லாக நீங்கள் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். நல்லா இந்த எஸ்ஏ கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு முக்கியம், செகண்டு முக்கியம். இந்த 4மே முக்கியம்தான் நம்மளுக்கு இந்த சாப்டரில். தேர்ட் ஒன்று சித்தார்த்துக்கா கிரக தியாக. சித்தார்த்தருடைய வீட்டை திறத்தில் அவர் சித்தார்த்தர் வந்து வீட்டை விட்டு வந்து கிளம்புறாரு. தியாகனா வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஒரு நாள் வந்து சித்தார்த்தர் வந்து தேரோட்டி மூலம் மக்களுடைய முதுமை, நோய், மரணம் போன்றவற்றில் இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது என்று தெரிந்து கொண்டார். இந்த 3ஐயும் வந்து ஒரு முறை வந்து சித்தார்த்தர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு மூலிமா, ஒரு தேரோட்டி மூலிமா அவர் தெரிஞ்சுக்கிறாரு. சித்தார்த்தர் வந்து இவற்றில் இருந்து மனிதர்களை விடுவிக்க ஒரு வழியை இந்த 3லையும் வந்து கண்டுபிடிக்க விரும்பினார். அதனால்தான் அவர் வீட்டை விட்டு வெளியேறினார். இது 4th ஒன்று பீர்பல் கி சதுராகி. பீர்பலின் புத்திசாலித்தனம். சதுர்னா வந்து புத்திசாலி. பீர்பாலுடைய புத்திசாலித்தனம் தான் இந்த எஸ்ஏ டாப்பிக்கு. அக்பர் அரசவையில் பீர்பால் ஒரு புத்திசாலி என்று பாராட்டினார். பேரரசர் அவரை மிகவும் மதித்தார். பேரரசர் அக்பர் வந்து பீர்பால் வந்து அவருக்கு ரொம்ப மரியாதையும் தந்தார். இந்த 4மே ரொம்ப முக்கியமானது. 1, 2, 3, 4 4மே 4 வந்து 2 கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. 3மே கூட கண்டிப்பாக வரும். பார்த்துட்டு ஒரு முறை நல்லா டெஸ்ட் எழுதி பார்த்துங்க. 4 வந்து 1 வரும். மார்க் வந்து 15 மார்க்ஸு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சேனல் ஃபஸ்ட்டே வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.